இப்போ நம்ம இருக்கிற 2026 இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நியூ இயர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளுக்கும் வந்து தனித்தனியான கேலண்டர் இருந்துச்சு. இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறையா இம்பேக்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய முதல்ல இந்த கேலண்டரை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் கேலண்டரை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏடி, பிசி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏடினா அனோ டோமினி, இதுக்கு வந்து லாட்டின் வேர்டு. இதுக்கு உன்னுடைய மீனிங் என்னென்னா த பர்த் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள வருஷத்தை வந்து ஏடின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2026 ஏடி, ஜீசஸ் பிறந்ததுக்கப்புறம். ஓகே, அதே மாதிரி பிசி, அதாவது கிபி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேயா, அப்போது இது ரெண்டும் வந்து பேஸ் பண்ணியிருக்கிறத வந்து ஜீசஸோடைய பிரெத்தை வந்து முன்னிட்டு தான். இப்போது அதுக்கடுத்து இதை ஜீசஸை வச்சு தான் கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த கேலண்டரை உருவாக்குனாங்க. முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போப்பு தான். இந்த போப்புனுடைய பேர் என்னென்னா கிரிகோரி போப் 13. போப்புனா யார் அப்படி, எல்லா ஃபாதருக்கும் வந்து பெரிய ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து போப்பு. அந்த போப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த கேலண்டர் இருந்தது, ஆனால் அந்த கேலண்டரை எடுத்து இவங்க வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அந்த கேலண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1582. ஓகேயா, 1582 வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அதுக்கடுத்து வந்து ஈரோப்பினுடைய கண்ட்ரி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து 1752 வந்து இதை என்ன பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து வந்து ஏன்னா எல்லா நாடுக்கும் வந்து ஒரே டேட்டா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்புட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்தியாவில் வந்து இந்த பிரிட்டிஷோடைய ரூலுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய கேலண்டரை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவும் வந்து எக்ஸ்போர்ட் இன்புட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. அதுக்கடுத்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து சாக்கா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கேலண்டர் இருந்துச்சு அஃபிஷியலாக. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து மன்னருடைய வெற்றிகளை வந்து பேஸ் பண்ணி இந்த கேலண்டர்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அடுத்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து வந்து என்ன இதை ஏன் இல்லை அப்படின்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸாக ஆனதுக்கப்புறமும் இதனால் வந்து மாற்ற முடியலை. ஏன்னா பிரிட்டிஷோடைய ஆட்சியில் வந்து நியூ இயராக கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பேங்க்கினுடைய டேட்டா இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிகோரியன் கேலண்டரை வந்து பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதனால் வந்து இதை மாற்றினா வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதை மாற்றாமல் இதை வந்து அஃபிஷியலாகவே மாற்றிட்டாங்கன்னா வந்து முஸ்லீம்னுடைய கேலண்டர் தான் முக்கியம். ஏன்னா ஹிஜ்ரியினுடைய ஆண்டை வச்சு தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஹிஜ்ரி அப்படின்னா வந்து பயணம் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவிலேருந்து மதீனாவுக்கு பயணம் செஞ்ச ஆண்டை தான் ஹிஜ்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் தான் வந்து இது வந்து தோன்றப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் வந்து இது தோன்றப்பட்டுச்சு. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய வருஷம் வந்து 1440. முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர் வந்து ஹிஜ்ரியை வந்து பின்பற்றி வாழ்வாங்க. ஓகேயா, ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய குழப்பங்கள் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்காக வேண்டி மட்டும் தனியாக ஒரு கேலண்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா தமிழர்களுடைய புத்தாண்டு. இந்த தமிழருடைய புத்தாண்டு வந்து என்னென்னா இது வந்து மதம் சார்ந்தது கிடையாது, இது வந்து கலாச்சாரம் சார்ந்தது. எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து வரவேற்கலாம். அந்த விஷயத்தில் வந்து தமிழருடைய புத்தாண்டு என்பது நம்மளுடைய பாரம்பரியமாக உள்ள ஒரு விஷயம். அதனால் வந்து நம்ம வந்து எப்படினாலும் ஏற்று நடந்துக்கலாம். அதுக்கடுத்து முஸ்லீம்களை வந்து இந்த நியூ இயரை வந்து கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டால்
அது சந்தேகம் தான். ஆனா முக்கியமா வந்து நம்ம செய்யக்கூடிய அமல்கள, நல்ல விஷயங்கள வந்து நம்ம நியத்து வச்சுட்டு, நான் அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல அமல்கள செய்ய நியத்து பண்ணி, இந்த கெட்ட விஷயங்கள்லாம் விட நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சாங்க அப்படின்னா, அது வந்து ஓகே. அப்போ மத்தபடி எதுவுமே அ தப்பு கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்கள வந்து நியத்து வச்சு நம்ம பண்றோம். எனவே இந்த வருஷத்துலேருந்து நீங்க நல்ல அமல்கள செய்யுங்க. அல்லாஹ் தஆலா வந்து உங்களுக்கு உதவி செய்வான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ்.